ஊரில் ஒரு அழகான பட்டாம்பூச்சி வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த பட்டாம்பூச்சி ஒரு இளவரசியோட கதையை தான் இந்த கதையில் நமக்கு சொல்ல போகுது. இவ தான் அந்த இளவரசி. இவளோட பேர் என்ன அப்படின்னா பிங்கி. இவளுக்கு ரோஜாப்பூ தோட்டத்துக்கு போகணும், அங்கே விளையாடணும்னு ஆசை. இவளோட உள்ள நண்பர்கள் எல்லாமே அந்த ரோஜாப்பூ தோட்டத்தில் போய் ஜாலியாக விளையாண்டுட்டு வராங்க. இவளும் பெரிய ஆளாக மாறிடுறா. இவளோட தோழியையும் இவளும் ரோஜாப்பூ தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. ரோஜாப்பூ தோட்டத்துக்கும் அவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. வந்து அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதே ரோஜாப்பூ தோட்டத்தில் ஒரு முனிவர் ஒருத்தவர் தவம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதே இளவரசி இவங்க 2 பேரும் விளையாடுற சவுண்டுனாலையும் அந்த முனிவருக்கு தவம் கலைஞ்சு அவர் கோபமாக மாறிடுறாரு. உடனே இந்த இளவரசிக்கு அவர், நீ இரவு முழுவதும் இளவரசியாகவும் பகல் முழுவதும் ரோஜா பூவாகவும் மாறிடுவேன்னு சாபம் கொடுக்குறாரு. உடனே அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவர் இப்படி சாபம் கொடுத்ததும் சோகமாக மாறி, என்ன பண்ணுறதுண்ணா, இப்படி ரோஜாவாக மாறிடுவேனா, இளவரசியாக எப்பொழுதும் போல் இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி பேசும்போது அந்த முனிவர்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் எப்படி என்னோடய தோழியை திரும்ப கொண்டுட்டு வர்றதுன்னு. அந்த தோட்டத்தில் உள்ள மலரில் உன் தோழியை கண்டுபிடிச்சிட்டியன்னா அவள் இளவரசியாகவே மாறிடுவா, நீங்கள் உங்களோட அரண்மனைக்கு சந்தோஷமாக போய் வாழலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அன்னைக்கு நைட்டும் மாறிடுச்சு. அவள் வீட்டுக்கும் திரும்பி வந்துடுறா, இளவரசியாகவே இருக்கா. காலையில் என்ன ஆகுதுன்னா, இவள் தோட்டத்துக்கு போய் தண்ணி பாய்ச்சிட்டு எந்த ரோஸ் நம்மளோட இளவரசின்னு சொல்லிட்டு ஒரு ரோஸை கரெக்டாக கண்டுபிடிச்சி அவளும் ஒரு ரோஸை பறிச்சிட்றா அந்த தோட்டத்திலேருந்து. அந்த ரோஸ் கரெக்டாக இளவரசியாகவும் இருக்கா. இளவரசியும் திரும்பவும் வந்துட்டா. எப்படி அந்த ரோஸை நீ கண்டுபிடிச்ச கரெக்டாக இவ்வளவு தோட்டத்துலேன்னு கேட்கும்போது அங்கே நிறைய மலர்கள் இருந்துச்சு, அதிலலாம் பனித்துளி இருந்துச்சு, ஒரு பூவில் மட்டும் இல்லைன்னு சொன்னான். அப்போ அதை நினச்சி சிரித்து 2 பேரும் ஹாப்பியாக சந்தோஷமாக அந்த ரோஜாப்பூ தோட்டத்தில் விளையாடிட்டு போகிறாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.